சார் விஜய் கைது செய்யப்படுவாரா சார்? ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். என்னாச்சு? தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி பாட்டில் கொடு. ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு. ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேர் இழந்த பேரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல, வீட்டில் இருக்கவே என்னால் முடியல. அதனாலதான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று நான் திட்டமிட்டு 1 மணி அளவில் விமானத்தை பிடித்து இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். பெரும் துயரத்துக்கு இந்த சம்பவத்தில் மொத்தம் 39 உயிர்கள் இதுவரைக்கும் நம்ம இழந்திருக்கிறோம். இதுல ஆண்கள் 13 பேர், பெண்கள் 17 பேர், ஆண் குழந்தைகள் 4 பேர், பெண் குழந்தைகள் 5 பேர். ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேர் இழந்த பேரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. மேலும் 51 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதுல 26 பேர் ஆண்கள், 25 பேர் பெண்கள். இவங்க எல்லாரும் விரைவில் குணமடைந்து நலமடைந்து விரைவில் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். வருவார்கள் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். இறந்து போன அந்த உயிர்களுக்கெல்லாம் கனத்த இதயத்தோடு நான் அஞ்சலி செலுத்துகிறேன். அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டிருக்கிறேன். இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல, வீட்டில் இருக்கவே என்னால் முடியல. அதனாலதான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று நான் திட்டமிட்டு 1 மணி அளவில் விமானத்தை பிடித்து இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். ஆகவே மீண்டும் மரணமடைந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் என்னுடைய ஆசையையும் வெளிப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். அதுக்குதான் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணையம் விசாரித்து முழுமையா சொல்லும். இதுக்கிடையில நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல நான் விரும்பல. திருப்பி தான் சொல்ல போறேன். ஆனா ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம். அந்த ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும். அந்த உண்மை வெளிவருகிறப்ப நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சார் விஜய் கைது செய்யப்படுவாரா சார்? ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யாரு கைது செய்யப்படுவார், யாரு கைது செய்ய மாட்டார், நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை. விரைவில் தருவதற்கான முயற்சி நிச்சயமாக ஈடுபடும்.